எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளியால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி மக்களவையில் இன்று உரையாற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, நாள் முழுவதும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, என்ன காரணம், என்ன நடக்கிறது அங்கே? குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் தொடர்பான நடவடிக்கைகளில் பங்கேற்க மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் நேற்று முதல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக 7 காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முதலே இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிக்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் அவர்களுக்கு ஆதரவாக அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இத்தகைய மோதல் போக்கு காரணமாக இன்று காலையிலிருந்தே மக்களவை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டது. முதலில் 12 மணி வரை, பின்னர் 2 மணி வரை என்று ஒத்திவைப்புகள் நடந்த நிலையிலே மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்ட போது அவை மாலை 5 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அப்போது மாலை 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பதிலளிப்பார் என அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. சமரசம் செய்து அவையை சுமூகமாக நடத்துவதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் அந்த முயற்சிகள் எதுவும் பலன் அளிக்கவில்லை. மாலை 5 மணிக்கு மக்களவை கூடிய போது எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் மீண்டும் தொடர் முழக்கங்களை எழுப்பி அவைத்தலைவர் இருக்கை, அதாவது சபாநாயகர் இருக்கைக்கு அருகே வந்து அந்த இருக்கையை முற்றுகையிட்டனர். எதிர்க்கட்சிகள் வரிசையை சேர்ந்தவர்கள் ஆளும் கட்சியினர் வரிசை வரை வந்து அங்கு முழக்கங்களை எழுப்பும் சூழல் இருந்தது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே எழுந்து நின்று முழக்கம் எழுப்பியதால் பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடிய சூழலே இல்லை. ஆகவே அவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியும் பேசவில்லை. அவரை பேச விடாமல் தடுத்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடியை பேச விடாமல் தடுத்து விட்டோம் என எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட 7 காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் ஆகியோரது இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் நிஷிகாந்த் துபே போஃபர்ஸ் தொடர்பான நூல் ஒன்றை மக்களவையில் காட்டி பல்வேறு குற்றங்களை சுமத்தி கடுமையாக காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்தார். ராகுல் காந்தி நூல் ஒன்றை காட்ட முயற்சித்த போது அதை தடுத்த சபாநாயகர் ஏன் நிஷிகாந்த் துபையை அனுமதிக்க வேண்டும் என்று இன்னொரு சர்ச்சையும் வெடித்திருக்கிறது. இப்படி கடுமையான மோதல் நிலவுவதன் காரணமாக இன்று மக்களவை தொடர்ச்சியாக முடங்கி இருக்கிறது. வர்த்தகத்துறை அமைச்சரான பியூஷ் கோயல் கூட இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் குறித்து அறிக்கையை அங்கே வெளியிட முடியவில்லை. இத்தகைய சூழ்நிலையில் பிரதமருடைய பேச்சும் தடைபட்டிருக்கிறது. நாளையும் இதே மோதல் போக்கு தொடரலாம் என கருதப்படுகிறது. வேதவலி, விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.